அனைவருக்கும் வணக்கம். ஆக்சுவலி ரொம்ப எமோஷ்னலாக இருக்கேன். எல்லாரோட ஸ்பீச்சஸ் கேட்டு என்னை பற்றி ரொம்ப புகழ்ந்து பேசினாங்க. ரொம்ப ஐம் டச்ட். ட்ரெய்லரில் சேது அண்ணா வந்து லவ் பற்றி சில விஷயங்கள் எல்லாம் சொன்னார். இந்த காதல் கதை சொல்லவா, எனக்கு டைட்டில் கூட ரொம்ப பிடிக்கும். அப்போ வரும்போது வழியில் யோசித்தேன், லைக் ரொம்ப ஃபிலாசபியாக யோசித்தேன் நான், ஹவ் இம்பார்ட்டண்ட் இஸ் லவ் அண்ட் என் லைஃப்பில் எவ்வளோ பெரிய பங்கு இருக்குது லவ்க்கு. ஐ திங்க் லவ்னால தான் நான் இப்போ உங்கள் முன்னாடி நின்றுட்டு பேசிகிட்டு இருக்கேன். ஐ திங்க் சினிமா, என் கரியர் அண்ட் சினிமா இட் செல்ஃப் ஸ்டார்டட் பிகாஸ் ஆஃப் லவ். என் அம்மா ஆசைப்பட்டாங்க நான் கொல்லி நடிக்கணும்னு. ஸோ அவங்களோட லவ்க்காக நான் வந்து எப்படியோ சினிமாக்குள்ளே வந்துட்டேன். அண்ட் வந்ததுக்கப்புறம் பாய்ஸில் முதல் படத்தில் நடித்து அந்த க்ரியேட்டிவிட்டி, அந்த ஆர்ட் அதெல்லாம் பார்த்து அது மேலே ஒரு லவ் வந்தது. அதுக்கப்புறம் சரி கொஞ்சம் சேஞ்ச் பண்ணலாம், ஸோ பாடி டெவலப் பண்ணலாம், கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு ஸ்டைலோட வரலாம் அப்படிலாம் யோசிச்சு பாடி மேலே ஒரு லவ், செல்ஃப் லவ் வந்தது, செல்ஃப் அவேர்னஸ் வந்தது. தென் மேரேஜ், தென் சில்ட்ரன், ஆல் தீஸ் திங்ஸ். லவ் ஹஸ் பீன் லைக் த பேஸ் லைன் ஆஃப் மை லைஃப். இந்த ப்ராஜெக்ட் கூட அப்படிதான் எனக்கு வந்தது, பிகாஸ் ஆஃப் மை டியர் அண்ணன் அதியமான் அண்ணா. டுடே நான் இங்கே வந்திருக்கேன்னா இட் இஸ் பியூர்லி பிகாஸ் ஆஃப் அதியமான் அண்ணா. ஐ கேனாட் டினை இட். சென்னை கூட நாங்கள் சென்னைக்கு வந்தது காரணமும் அதியமான் அண்ணா தான். எவ்ரிபடி நோஸ் இட், பல தடவை சொல்லியிருக்கேன் நான். ஹி இஸ் லைக் ஃபேமிலி டு மீ. அவர் ஃபர்ஸ்ட் டைம் என்ன அப்ரோச் பண்ணும்போது ஹி டோல்ட், அவருக்கு எனக்கு ஆக்சுவலாக அதியமான் அண்ணாவோட ஒரு விஷயம் ரொம்ப பிடிக்கும். அவர் எப்பவுமே ஹாய் ஹலோ எல்லாம் சொல்ல மாட்டாரு. ஃபோன் எடுத்த உடனே எந்த நம்பர்லேருந்து கால் பண்ணாலும் ஐ நோ இட்ஸ் அதியமான் அண்ணா. ஏன்னா அவர் தம்பி அப்படி ஒரு தம்பி அப்படி ஒரு அன்பு, ஒரு பாசத்தோட பேசுவார். லைக் ஒரு பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, மிஸ்யூடா, எங்கடா இருக்க, அந்த மாதிரி தான் பேசுவார் அவர். அண்ட் ஹி சைட் இப்படி ஒரு ப்ராஜெக்ட் இருக்கு, ஐ வாண்ட் யூ டு பி அ பார்ட் ஆஃப் இட்னு சொன்னார். நான் ஐ டோன்ட் திங்க் ட்வைஸ், ஏன்னா ஐ நோ ஹீஸ் மை வெல் விஷர், இஸ் அண்ணா டு மீ. அண்ட் நான் ஓகே சொன்னேன். அதுக்கப்புறம் I met Sanil sir and Sajan sir and listened to the story. ரொம்ப ஒரு வித்தியாசமான ஸ்டோரி இருந்தது. இட் வாஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஃபார் மீ. ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் நான் ப்ளே பண்ணாத ஒரு கேரக்டர். ஸோ வாட் ஐ வாஸ் ட்ரைங் டு சே இஸ் தட் பிகாஸ் ஆஃப் லவ் ஐம் ஹியர். அண்ட் லவ் ஐ திங்க் எல்லாருக்கும் ஒரு ஃபண்டமெண்டல் பேஸ், ஒரு ட்ரூத், அது ஒரு உண்மை. அது ஐ திங்க் இங்கே எல்லாருக்கும் ஒரு காதல் கதை இருக்குது சொல்கிற மாதிரி. And I'm grateful for all the love, audience oda love, everything, all. I'm just happy that I understand sometimes ups and downs are there, life la ups and downs irukku, but na idu satyama edirpaakala. I didn't know, திடீர்னு ஒரு கால் வந்தது, and that காதல் கதை சொல்லவா ரிலீஸ் ஆக போகுது. as an actor நாங்க எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம், we put in so much as a team. நாங்கள் ஒன்றா உட்காந்து with so many dreams நாங்கள் ஒரு படம் எடுத்திருக்கோம். So to somehow see it come in life is ஒரு blessing தான். It doesn't matter. நான் மாசலாமணி படத்தில் ஒரு டைலாக் சொல்லியிருக்கேன், அந்த படத்தில் வரல, பட் ஏது எப்பப்போ நடக்கணுமோ அது எப்பப்போ நடக்கும். ஸோ ஐம் ஓகே. ஐம் கிரேட்ஃபுல் ஃபார் வாட் எவர் சச் அ லவ்லி டீம். ஒவ்வொரு நாள் அந்த எக்ஸ்பீரியன்ஸ், நான் கிட்டத்தட்ட ஒரு 15 days ஒர்க் பண்ணேன் இந்த படத்தில். அண்ட் ஒவ்வொரு நாள் வாஸ் அ லேர்னிங், சம்திங் நியூ, சம்திங் டிஃப்ரெண்ட். அண்ட் 15 days போனது தெரியல. But I'm grateful to work with such a lovely team and such lovely people talking about me. Raj Kapoor sir, Manoj Kumar sir, cool Suresh influence பண்ணியிருக்கேன் நான். அது விட anything better. So it's love is in the air. We all have our stories. இது ஒரு different kind of a story, a different love story இது. I'm sure நீங்கள் எல்லாரும் இந்த படத்தை பார்க்கணும். And media, please do support it. For the love of the pen, for the love of the media, நீங்கள் இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் த மெயின் மேன் ஆஃப் தி இவெண்ட் டுடே, சரத் சார், சொல்லி ஆகணும். ஐ ரியலி லைக் தட். மனோஜ்குமார் சார் சொன்ன மாதிரி பிடிக்காதுன்னு சொல்லி ஆக்சுவலி அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அண்ட் சம்திங் வெரி யூனிக். அண்ட் நவ் ஐம் அ பிக் ஃபேன் ஆஃப் ஹிஸ் ஸ்பீச் ஆல்சோ. ரொம்ப அழகாக பேசினார். ஸோ ரமேஷ் விநாயகம் சார் எனக்கு ஐ நோ ஃபேமிலி ஃப்ரெண்ட். அவங்களை பற்றி ஐவ் ஹர்ட் ஸோ மச் அண்ட் ஹிஸ் மியூசிக் as well. ஸோ திஸ் இஸ் அ மியூசிக் நைட் டுடே. அண்ட்
had a great time. So I'd like to thank everybody. இங்கே மேடையில் இருக்கிற எல்லாரும் வந்து ரொம்ப அன்பாக பேசுனீங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் நான் விஜய் சேதுபதி அண்ணா கூட, ஜெயராம் சார் கூட, ரித்திகா ஸ்க்ரீன் ஸ்பேஸ் ஷேர் பண்ணியிருக்கேன். இட்ஸ் அ பிக் ஆனர். அண்ட் ஆன் ஸ்க்ரீனில் வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் விஜய் அண்ணாவோட போர்ஷன்ஸ் அண்ட் ஜெயராம் சார்ஸோட போர்ஷன்ஸ் பார்த்தேன். அந்த மெச்சூரிட்டி, அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இட் வாஸ் ஸோ இன்ஸ்பைரிங் டு வாட்ச். லுக்கிங் ஃபார்வர்ட் டு டூயிங் சம்திங் லைக் தட். அண்ட் பட் எனக்கு வந்து எந்த வருத்தமும் இல்லை. ஐ டோன்ட் சிட் அண்ட் ப்ரூட் அண்ட் க்ரை. அந்த மாதிரி ஐம் நாட் தட் டைப். ஐ லிவ் த மூமெண்ட். I live life to the fullest with love, and whatever happens, but I'm here ready and to give my best. Adhaan solluven. So yeah, so thank you so much guys. Really means a lot. And thank you. Nandri, vanakkam. Thank you.